ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மகர ராசி அன்பர்களே, 7.5 சனியின் பிடியில் மாட்டி தத்தளித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமாக ஒரு யோகங்களை அள்ளி அள்ளி தருகின்ற காலமாக மாறுகிறது. ஏனென்றால் இந்த காலத்திலே உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பது அற்புதமாக அமர்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்திலும், 6ஆம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் 8ஆம் இடத்திலும், 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்திலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது இது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்றும் கூறுவார்கள். இதை பொதுவாக சிம்ம ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் உங்கள் மகர ராசிக்கு நன்மை செய்ய போவது இல்லை. அதே சமயம் குரு பகவானும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்வார். இப்படி 6, 8, 12 நேர் தொடர்பில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அள்ளி அள்ளி தரும். நமக்கு இல்லையே என்று நீங்கள் முடிவு செய்திட்டது திடீரென்று உங்களுக்கு சேரும். உதாரணமாக ஒரு இடத்தை பிளாட்டோ அல்லது வீடோ ஒரு நிலமோ வாங்க வேண்டியிருந்து சரி அது நம்ம கை மீறி போய்விட்டது என்று நினைத்தால் அது உங்களுக்கு சேரும். ஏனென்றால் இந்த விபரீத ராஜயோகத்தின் பயன் இதுதான். அதே சமயம் வெளிநாட்டிலிருந்து நமக்கு வர வேண்டிய பொருளோ அல்லது வேலையோ நமக்கு இல்லை என்று நினைத்திருப்பீர்கள், அது உங்கள் கைவசம் கிடைக்கின்ற ஒரு காலம். அதே மாதிரி அரசியல் உங்களுக்கு பதவி இல்லை என்று முடிவு செய்தாகிவிட்டது அல்லது வேறு ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்று இருந்தால் அது போய்விட்டதுன்னா அது திடீரென்று உங்களுக்கு உங்களை திக்குமுக்காக வைக்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. இதைத்தான் விபரீத ராஜயோகத்தின் யோகம் என்று கூறுவார்கள். அதே சமயம் நீங்கள் என்னென்னலாம் எண்ணி உங்களுக்கு கை கெட்டு வாய் கெட்டாமல் போயிட்டோ அத்தனையும் இப்போது உங்களுக்கு நிறைக்கின்ற ஒரு காலம். பணம் பல வழியில் உங்கள் பையை நிரப்புகின்ற ஒரு காலமாகவும், புகழ் உங்களை தேடி ஓடோடி வருகின்ற ஒரு காலமாகவும், நீங்கள் எதிர்பாராத உத்தியோகத்தில் ப்ரமோஷன் என்று போகிற அது கிடைக்கின்ற ஒரு காலமாகவும், வேலை தேடியவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கின்ற ஒரு காலமாகவும், திருமணம் எதிர்பாராத திடீரென்று திருமணம் கூடி ஒரே மாதத்தில் உங்களுக்கு திருமணம் உங்களையே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு காலமாகும். உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்ல பெண்ணுக்கோ திருமணம் தள்ளி போயிட்டது என்று நினைத்து மன வருத்தில் பெரும் மூதாதையர்களுக்கு திடீர்னு அவர்களுக்கு வர்ணம் உங்களுக்கு மகிழ்ச்சி வளத்தில் திகைக்கின்ற ஒரு யோகத்தை இந்த விபரீத ராஜ்யமும் வாரி வழங்கப் போகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதும், நீண்ட நாட்களாக தாத்தா சொத்து, அப்பா சொத்து, மாமியார்ட்டு சொத்து, இப்படி வர வேண்டிய சொத்து வராமல் போயிருந்தது என்று நினைத்து பல பிரச்சனை இருந்தது. சார் இல்லை இவர் அவர் வரல, அவர் இவர் வரல, சொந்தக்கார் வெளியே போயிருக்காங்க, மாமா வெளியே போயிருக்காரு, சித்தப்பா வெளியே போயிருக்கிறாரு, இப்படி இருக்கின்ற சொத்து திடீர் என்று உங்கள் பெயருக்கு பாகப்பிடிய உங்களுக்கு பத்திரப்பதிவு நடக்கின்ற ஒரு காலம் இந்த விபரீத ராகத்து மகர ராசிக்கு. என்று கேட்டால் விபரீதம் என்றால் இதுதான் பொருள். உங்களுக்கு 7.5 சனியில் அகப்பட்டு விரயத்திலிருந்து உங்கள் வாக்குஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவான் இப்போது 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேரப்போகிறது. சூரிய பகவான், கேது பகவான், அவரோடு புத பகவான். இது உங்களுக்கு அள்ளி அள்ளி அற்புதமான யோகங்களை தருகின்ற ஒரு காலமாக இருக்குது. என்னடா பொதுவாக சொல்வார்கள், முடவன் கொம்பு தேடுக்கு ஆசைப்படலாமா என்று கூறுவார்கள். ஆசைப்பட்டு விட்டவர்கள் அதை அள்ளி கொடுக்கின்ற இந்த விபரீத ராஜ்யோகம் உங்களுக்கு வாரி தருகின்ற ஒரு யோகமும் விட்டது. மகர ராசியை பொறுத்தவரை நீங்கள் பொறுமைசாலி. அதே மாதிரி யாரிடத்து பட்டு என்று பேச மாட்டீர்கள், மனதிலும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். வெட்டு ஒன்று துண்டு என்று பேசுவது நினைப்பீர்கள், ஆனால் அவர்களுக்கு விட்டு கொடுத்து போகின்ற குணமும் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் வெளிவட்டார பழக்க வழக்கம் உங்களுக்கு புதிய நண்பர்களை சேருவார்கள். நீங்கள் என்னென்ன திட்டம் போட்டிருந்தீங்களோ அது அத்தனை இப்போது பலிக்கின்ற ஒரு காலமாக புதிய வீடு கட்டி கிரகப்பிரை செய்கின்ற காலம். உங்கள் உற்றார் உறவினர் இவரா இந்த வீடு கட்டினார், இவரா இந்த காரில் போகின்றார், இவரா இந்த பதவிக்கு வந்தார் என்று வேந்து நிற்கின்ற ஒரு காலம் மகர ராசிக்கு இப்போது சேருகின்ற காலமாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் காட்டில் அற்புதமான மழை, இதுவும் விபரீத ராஜயோக மழை. 3 சுபகிரகங்கள், அதாவது ஒன்று குரு பகவான், மற்றொன்று புத பகவான், இன்றொன்று உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இத்தனையும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்களை வாரி வழங்குகின்ற ஒரு காலமாகவும் அமைகிறது. மேலும் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்ற ஒரு காலம். கூட இருந்தே உங்களுக்கு வழிகாட்ட தெரியாமல் உங்களை திக்கா மாட்டி விட்டது அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பாதையாக அமைந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்காத சென்றதற்கு நீங்கள் போகின்ற ஊர் சீக்கிரமாக கிடைத்து விட்டது என்று கூறுவார்கள். இதைத்தான் தடைகளும் படிக்கலாக ஆகின்ற ஒரு காலம் என்று கூறுவார்கள். உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தருகின்ற ஒரு காலமாக அமர்கிறது.
மேலும் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரும் பின்பு மாறி விடுவார். இத்தனையும் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகாதிபதிகளோடும் உங்கள் புத பகவானும் குரு பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான காலமாகிவிட்டது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி நீங்கள் எம்பெருமானின் அனுகிரகத்தோடு நீங்கள் வேண்டியது அனைத்து இப்போது கிடைக்கப் போகிறது. புதிய வீடு கட்டப் போகின்றீர்கள், புதிய வாகனத்தில் சென்று வரப்போகிறீர்கள், ஒரு அற்புதமான உத்தியோகத்திலும் அல்லது அரசாங்க பதவியில் அமரப்போகிறீர்கள். நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் உங்களின் புகழ் ஓஹோ என்று உச்சிக்கு செல்கின்ற ஒரு காலமாக அமைந்து விட்டது. விபரீத ராஜ்யம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற காலம் வந்து விட்டது. உங்கள் பாக்கியாதிபதியும் உங்கள் பாக்கியஸ்தானங்களும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருப்பதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று கூறுவார்கள். போட்டது அனைத்தும் முளைக்கப் போகிறது. அதே சமயம் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறை இருந்தது. அந்த குறைகள்லாம் நீங்கி மருந்து சித்தியாகி நோய்கள்லாம் தீரப்போகிறது. கடன் சுமை தீரப்போகிறது. பணம் பல வழியில் வரப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலிருந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எதை நீங்கள் நினைத்து கற்பனை பண்ணியிருந்தீர்களோ கனவு அனைத்தும் பலிக்கின்ற ஒரு காலமாக இந்த விபரீத ராஜயோகத்தில் 7 சனி காலத்தில் வந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் காட்டிலும் மழை ஓஹோ என்று இருக்க போகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.